அது மணல் மணல் ஒரே தெரியும். நல்ல குவாலிட்டி நல்ல மணமா இருக்குங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீசேல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க ஓன் மேனுஃபேக்சரிங்கா நாங்க பண்ணி ஒரு 5 இயர்ஸ் மேல பண்ணிட்டோம். ஒரே டைரியிலேருந்து நாங்க வந்து க்ரீம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அந்த க்ரீமை நாங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்க சர்ன் பண்ணிடுவோம் சார். பட்டர் க்ரீம்லேருந்து பட்டர் சர்ன் பண்ணி எடுத்துட்டு நான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நெய்யில பார்த்தீங்கன்னா வந்து கலப்படம் நிறைய கலக்குறாங்க. நீங்க மட்டும் கிடையாது, பெரிய 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 பொருள் நிறைய கலப்படம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நானே வாங்கி ஏமாந்துருக்கு. அந்த மாதிரி ஏதாவது கலப்படம் இதுல சேராதுங்களா? இப்போ குரூப் லிங்க் இருக்கு சார். சரி. ஸோ அந்த குரூப் லிங்க் அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா வீக்லி 2 ஆர் 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வரும் சார். ஸோ இப்போ 1 லிட்டர் 580 வரது பார்த்தீங்கன்னா 550 பண்ணுவோம் சார். 1 டே ஆஃபர் மாதிரி பண்ணுவோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எடுத்தாங்க அப்படின்னா 100 ml ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். டீலர்ஷிப்புக்கு பணமே தேவையில்லைன்னு சொல்லுவீங்க. ஆமாங்க. எந்த நடைமுறையில் அது இந்த மாதிரி சாத்தியமாகும்? ஸோ இங்க நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கரூர்ல இருக்கோம். கரூர்ல பார்த்தீங்கன்னா சமீப காலமா பார்த்தீங்கன்னா வந்து குரு நெய் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குரு நெய் வந்து பண்றதுக்கு வந்து டீலர்ஷிப் அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து நம்மளை விசிட் பண்ணிருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ல தொழில் சார்ந்த ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக உங்களுக்கு பண்றோம். அழகா அந்த டீலர்ஷிப் எடுத்து நீங்க அழகா பண்ணலாம். அதான் வேற பக்கம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க பார்ட் டைம் ஜாப்பாவே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட நம்ம வீடியோக்கள் போறோம். அதுக்கு வந்து ஹோட்டலுக்கு எப்படி கொடுக்குறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி கொடுக்குறாங்க, வீடுகளுக்கு எப்படி கொடுக்குறாங்க, இதோட பிரைஸ் எவ்வளவு, இந்த டீடைல் ஃபுல்லா நம்ம கேட்க போறோம். இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் யாராவது பிசினஸ் பண்ணணும்னு உங்களோட சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது மிக மிக முக்கியமான வீடியோ. பக்கத்துல நம்ம மேம் இருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். உங்க ஃபேக்டரி அதாவது நெய் ஃபேக்டரிக்கு வரதுக்கு சரியான லொகேஷன் சொல்லுங்க அப்படியே. சரியான லொகேஷன் பார்த்தீங்கன்னா, காந்தி கிராமத்துல இருக்கோம் சார். கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி 4 இருக்கோம் கிலோமீட்டர். சார். ஓகேங்க. இந்த பிசினஸ் நீங்க எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீசேல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க ஓன் மேனுஃபேக்சரிங்கா நாங்க பண்ணி ஒரு 5 இயர்ஸ் மேல பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷம் மேல பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. சூப்பருங்க. நீங்க எப்படி மேம் நெய் தயாரிக்கிறீங்க? ஏதோ மாடு இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? இல்ல சார். அதாவது நாங்க வந்து நெறைய குவான்டிட்டி பண்றனால எங்ககிட்ட மாடு வச்சிருந்தாலும் பத்தாதுங்க. ஸோ நாங்க என்ன பண்றோம்னா, கிரீம வந்து டைரக்ட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஒரே டைரியிலேருந்து நாங்க வந்து கிரீம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அந்த கிரீம நாங்க எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்க சர்ன் பண்ணிருவோம் சார். பட்டர் கிரீம்லேருந்து பட்டர் சர்ன் பண்ணி எடுத்துட்டு, அந்த பட்டர வந்து நாங்க கீ பண்ணிருவோம் சார். பண்றீங்க. ஆமாங்க. நெய்யிலே பாத்தீங்கன்னா வந்து அந்த மணல் மாடுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. நெய் பிராண்டட் பார்த்து நிறைய இருக்கு. ஆமாங்க திருப்பூர் பார்த்து ஊத்துக்குளியில பார்த்தீங்கன்னா நெய்க்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பயணம் ஊர். ஆமாங்க சார். அந்த அளவுக்கு குவாலிட்டியான தரம் உங்களோட நெய் இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க சார். அதாவது இப்போ வர தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா, கீ எல்லாமே வந்து நெறையா தான் குவாலிட்டி இல்லாம தான் போயிட்டு இருக்குன்னு எங்க கஸ்டமரே நெறைய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஸோ நம்ம கீ எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. இது வந்து நாங்க வீட்ல பண்ண மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாரி நெறைய ஒரு இதெல்லாம் பண்ணாங்க சார். ஹோம்மேட் மாதிரி சொல்றாங்க. அந்த மாரி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாரி. ஸோ 200 ml சாம்பிள் எடுத்தவங்கலாம் கூட வந்து நெறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணி வாங்கி குடுக்குறாங்க சார். ஓகே மேம். இப்போ வந்து வீடுகளுக்கு எப்படி குடுக்குறீங்க நீங்க? சார் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர், 1/2 லிட்டர் இந்த மாரி எடுக்குறாங்க சார். டைரக்ட் கஸ்டமர்ஸ் எல்லாமே 1/2 லிட்டர், 1 லிட்டர் இந்த மாரி எடுக்குறாங்க. ஸோ கொரியர் பண்ணிருவோம் சார். கொரியர் பண்றீங்க. ஆமாங்க. அதோட பிரைஸ் சொல்ல முடியுங்களா? வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பிரைஸ் எவ்வளவு கொடுக்குறீங்க? பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிரைஸோட நாங்க கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 580 குடுத்துட்டு இருக்கோம் சார். 580. 580 குடுத்துட்டு வீடுகளுக்கு மட்டும் அது. ஆமாங்க சார். ஓகே. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டங்களுக்கு ஏன்னா அவங்க டின்னு தான் எடுப்பாங்க. ஆமா சார். அவங்க எல்லாமே வந்து பெரிய வால்யூம் தான் எடுப்பாங்க சார். இந்த மாதிரி டின்னு தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி டின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வந்து 550 குடுத்துட்டு இருக்கோம் சார். 1 லிட்டர் 550 சார். இது வந்து டோட்டல் 15 லிட்டர்ஸ் இருக்கும் சார். ஒரு 15 டேஸ் ஒரு 15 லிட்டர்ஸ். ஆமாங்க சார். இதுக்கு மேல பெருசா இருக்குல்ல ஒரு இல்ல சார். இது வந்து 15 லிட்டர்ஸ் தான். ஹோட்டல்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க 2 டின், 3 டின் அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்போ ரீசெல்லர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களோட நேம்ல நாங்க பேக் பண்ணிக்கிறோம். அப்படின்றவங்க இதை எடுத்து அவங்க ரீபேக் பண்ணிப்பாங்க. என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நான் வாங்கி என்னோட நேம் மாத்திக்கலாம் சார். டின்னா எடுத்து நீங்க ரீபேக் பண்ணி நீங்க லேபிளிங் பண்ணிக்கலாம். சோ அதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னீங்கன்னா எங்களோட பிராண்ட் அதாவது எங்களோட பாட்டில சீலிங்ல நாங்க எங்களோட லேபிள் எல்லாமே நாங்க கொடுப்போம். நீங்க உங்களோட லேபிளிங் கூட நீங்க பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம். நெய் மட்டும் பண்றீங்களா வெண்ணெய் பண்றீங்களா நீங்க?
சார் பட்டரும் பண்ணிட்டு இருக்கோம் சார். பட்டர் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க சார். அது எவ்வளவு கொடுத்துருக்கீங்க கிலோ? பட்டர் வந்து 450 per kg கொடுக்குறோம் சார். கேஜி 450 கொடுக்குறோம். கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க சார். ஓகே. இதனால குவாலிட்டியான நல்லா இருக்கும் சார். நல்லா ஃபர்ஸ்ட் தரம் கிளாஸ் நல்லா பட்டர் தான் சார். இருக்கும். நெய் மட்டும் பண்றது கிடையாது. வெண்ணெய் பண்ணிட்டு இருக்கீங்க, பட்டர் இருக்குது. ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா 450 கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வெண்ணெய் வேணும்னாலும் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மாடல்ல எத்தனை ml இருந்து எத்தனை ml வச்சிருக்கீங்க? சார் நாங்க 200 ml இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். 200 ml இருந்து 1 லிட்டர் வரும். ஆமா சார். 200 ml, 500 ml, so 1 லிட்டர், 5 லிட்டர்ஸ், 15 லிட்டர்ஸ் ஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அக்மார்க்கு வந்துருச்சுங்களா அதுக்கெல்லாம்? இல்ல சார், அக்மார்க் ப்ராசஸிங் போயிட்டு இருக்குங்க சார். அது ஒரு பெரிய ப்ராசஸ் சார். அது போயிட்டு இருக்குங்க சார். நடக்கல போயிட்டு இருக்குங்க சார். பட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல அக்மார்க் தாண்டி நம்ம கிட்ட குவாலிட்டி இருக்குங்க சார். சோ அதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட் நாங்க வச்சிருக்கோம் சார். அப்ப நீங்க வந்து நெய் வந்து நல்லா பியூரா ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க மக்களுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பாங்க. ஓகேங்க. நம்ம குவாலிட்டி பத்தி நம்ம கேட்டிருக்கோம். நம்ம குவாலிட்டி என்ன நம்ம செக் பண்ணிடலாம். நமக்கு கண்டிப்பா வந்து சார். இது எத்தனை ml வருது? இது வந்து 200 ml. 200 ml பாட்டில் எடுத்து நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்க பார்ப்போம். குவாலிட்டி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட பொருள் கொஞ்சம் விஷயத்தை சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். மேல நல்ல ஸ்மெல் இருக்குதுங்க பாருங்க. மணல் மலா இது சொல்லியிருக்காங்க. இப்படி ஊத்துவமா இருக்கு. அந்த மணல் மலா விழுதே தெரியும். நல்ல குவாலிட்டி, நல்ல மனமா இருக்குதுங்க. நீ சொன்ன மாதிரி நல்லா இருக்கு மேம். அந்த மணல் மலா இருக்கு, அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. வாங்கி யூஸ் பார்த்தா அதோட டேஸ்ட் தெரியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஒரு கஸ்டமர் வாங்கினா ஒரு பொருளோட தரணும்னால தான் உங்களை ரிப்பீட்டடா வாங்குவாங்க. உங்களோட கஸ்டமர் எப்படி இருக்காங்க? இப்போ குவாலிட்டி பாத்தீங்கன்னா மத்ததுக்கும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அரோமா இருக்கும் சார். ம். நல்ல ஒரு டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணலாம் சார். ஓகே. ஒரு லிட்டர் டிராப் மட்டும் அவங்க ஆட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாவே டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணலாம் சார். நல்லா ஓகே. இருக்கும் சார். அரோமாவும் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணவே இந்த கிச்சன் ஃபுல்லாவே நல்ல ஒரு அரோமா தெரியும் நல்லா சார். தெரியுங்க. நல்லா நல்ல தெரியும் சார். ஸ்மெல்லுங்க. இப்ப வந்து நல்ல நெய்யோட வாசனை பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சாத நெய்யோட வாசனை தெரியும் சொல்லுவாங்க. நம்ம உள்ள வந்து ஃபேக்டரி வந்து பார்த்தா நல்ல கம கமன்னு நல்ல மனமா இருக்குதுங்க. சூப்பரா இருக்குது. எனக்கு குவாலிட்டி பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. நல்லா மணல் மலராவே தெரிஞ்சிருக்கும். நீங்க வீடியோல எல்லாமே பார்ப்பீங்க. நல்லா மணல் அள்ளி ஊத்துனாங்க பாத்தீங்கன்னா அந்த மணல் மணலா அப்படியே வலியுது. நம்ம நிறைய ஏடுகள் நம்ம பார்த்துருப்போம். மணல் மணல் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா சமைச்ச மாதிரி இருக்கிறவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நெய் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன படுத்துறீங்க? 1 லிட்டர் வாங்குற மாதிரி இருந்தா என்ன பண்ணி கொடுப்பீங்க? சார் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த 1 வீக்குக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் எடுத்தாங்க அப்படின்னா 100 ml ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் சார். 1 லிட்டர் எடுத்தாங்கன்னா ஆ 1 லிட்டர் 580 ரூபா. 580 எடுத்தாங்கன்னா 100 100 ml free வந்து ஆகுது. ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் சார். எத்தனை நாளைக்கு இருக்கு உங்களுக்கு? 1 வீக் பண்றோம் சார். அதாவது வீடியோ பப்ளிஷ் ஆனது 1 வீக். 1 வீக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. நீங்க வீடியோ எப்ப பப்ளிஷ் ஆகுதோ அதுல இருந்து 1 வீக் டைம் வச்சுக்கலாம். அது 1 லிட்டர் வாங்கினா 100 ml உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. 100 ml ஓட பிரைஸ் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? பிரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 90 சார். 90 ரூபா போட்டுருக்காங்க. 90 ரூபாங்க. நமக்கு கிட்டத்தட்ட 100 ரூபா கணக்குல வந்தது. 100 ரூபா நம்மளுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டுக்குள்ள நெய் தேவைப்படுதா? கண்டிப்பா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. நம்ம டீட்டெயில் நம்பர் கொடுத்துருப்போம் பாருங்க. அதில் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் போட்டீங்கன்னா ஒரே நாள்ல டெலிவரி பண்ணுவீங்களா? இல்ல சார் 4 மணிக்குள்ள அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சேம் டே டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம் சார். ஒரே நாள்ல. ஆஃப்டர் 4 o'clock மேல அவங்க பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம் சார். அதான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நாளைக்கு கிடைச்சிடும் எங்களுக்கு. வந்துரும் சார். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி நீங்க பிசினஸ் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப் லிங்க் வெப்சைட் இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம் சார். நம்மளோட வெப்சைட் பாத்தீங்கன்னா www.burigi.com வெப்சைட் இருக்கு சார். சோ அதுல போனா மத்த டீடைல்ஸ், போட்டோஸ், இமேஜஸ் அதெல்லாம் பார்க்கலாம் அவங்க. சோ குரூப் லிங்க் இருக்கு சார். ஓகே. சோ அந்த குரூப் லிங்க் அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா வீக்லி 2 or 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் வரும் சார். சோ இப்போ 1 லிட்டர் 580 வரது பாத்தீங்கன்னா 550 பண்ணுவோம் சார். 1 டே ஆஃபர் மாதிரி பண்ணுவோம் சார். அது வீக்லி ஒன் டைம் வந்து வீக்லி ஒன்ஸ் வரும் சார். அதாவது 1 லிட்டர் வரும், 5 லிட்டர் வரும் சார், 15 லிட்டர் அந்த மாதிரி. சோ குரூப்ல சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த கஸ்டமருக்காக நாங்க இந்த ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருந்தீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீடைல் சொல்லுங்க அப்படியே. சார் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டுக்குமே. டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பெரிய ஆஃபரோட பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ ஏற்கனவே நிறைய ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் கவர் பண்ணாத ஏரியா நிறைய இருக்கு. சோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் தனியா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன். டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடுல பண்றீங்களா? அதர் ஸ்டேட்ல பண்றீங்களா? இல்ல இப்போ வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம் சார். கேரளா மட்டும் பண்ணியிருக்கோம் சார். கேரளா மட்டும் பண்ணுவீங்களா? ஓகே. டீலர்ஷிப்புக்கு பணமே தேவையில்லைன்னு சொன்னீங்க. ஆமா சார். எந்த நடைமுறையில அது இந்த மாதிரி சாத்தியமா இருந்துச்சு? சார் அது வந்து பாத்தீங்கன்னா அது இப்போ டீட்டெயிலா சொன்னாலும் அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா மட்டும் தான் நாங்க சொல்ல டீடைல்ஸ் அவங்களுக்கு புரியும். சோ டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா டீடைல்ஸ் தரப்படும். நீங்க இந்த மாதிரி நெய் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு டீடைல் நம்பர், நம்ம கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம், ஸ்கிரீன்ல கொடுத்துருவோம். அதுல போய் செக் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எப்படி நடைமுறைப்படுத்துறது, டீலர்ஷிப் எப்படி நடைமுறைப்படுத்துறது நீங்க டீடைலா உங்களுக்கு கேட்டுக்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் கேரளா வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க தொழில் செய்ய விரும்புறதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த வீடியோ பார்த்த உடனே கால் பண்ணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து
உங்களுக்கு நிறைய போயிட்டே இருக்குது. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு வந்து ஏன் அவ்வளவு பார்சல் வந்து பேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்குது. அது மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடு கிடையாதுங்க. மாடு இல்லாம தனியா வந்து இது பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு கேட்கறது ஜிம்பரம், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நெய்யில பாத்தீங்கன்னா வந்து கலப்படம் நிறைய கலக்குறாங்க. நெய்யில மட்டும் கிடையாது, பெரிய 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 பொருள் நிறைய கலப்படம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நானே வாங்கி ஏமாந்துருக்கேன். அந்த மாதிரி ஏதோ கலப்படம் இதுல சேராதுங்களா? கண்டிப்பா இல்ல சார். 100க்கு 200% வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸே கிடையாதுங்க சார். ம். நீங்க வந்து இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு கம்பல்சரி 1 லிட்டர் தான் எடுக்கணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க சார். ஓகே. 50 ml, 100 ml, 200 ml இந்த மாதிரி இருக்குங்க சார். ஸோ அந்த மாதிரி மினிமம் 200 ml இருந்து நாங்க சாம்பிள், பெய்டு சாம்பிள் அவைலபிள்ங்க. ஸோ அத வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க எடுத்துக்கலாங்க. பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாங்க. சாம்பிளுக்கு நீங்க 200 கிராம் வாங்கி பார்த்து அதோட டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நீங்க குரு நெய்க்கு வந்து நீங்க அடிமையெல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா வந்து நம்ம நிறைய வீடியோ பார்த்து வீடியோ நிறைய பண்ணியிருக்காங்க. அதுலயும் நம்ம பார்த்துருக்கோம், வந்து கேள்விப்பட்டிருக்கோம். குரு நெய் வந்து கரூர்ல வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லி நம்மளோட தெரிஞ்ச ஃபேமிலியே வாங்கியிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியே வந்து கரூர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் 2, 3 தடவை வாங்கியிருக்காங்க. குரு நெய் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சொல்லணுங்காக நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பா குரு நெய்க்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனாலும் டெய்லி டீலர்ஷிப் ஆக மாட்டீங்கன்னா உங்களோட பணமே இல்லை, தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. குரு நெய்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்க தொழில் ஆரம்பிச்சலாம். நீங்க பார்ட் டைம் ஜாமாவே பார்க்கலாம். நீங்க ஃபுல் டே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச 4 ஹோட்டல், பேக்கரி, ஷாப் இந்த மாதிரி வீடுகள் இருந்தாலே போதும், நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம தொழில் இல்லாம எதுவுமே இருக்க முடியாது. நம்மளுக்கு தொழில ஆணை வேற இருக்குது. அந்த தொழில் நல்லவங்களை செய்யணும் பாத்தீங்கன்னா வந்து இந்த தொழிலை நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து சாப்பிட்ற ஐட்டம், ஏன்னா வந்து ஹோட்டல் இந்த மாதிரி பிரியாணி கடை இந்த மாதிரி நிறைய நெய் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நெய் யூஸ் பண்ணாதான் அந்த பொருளோட தரம் உயரும். அதனால பாத்தீங்கன்னா நெய் வந்து சாப்பிட்ற பொருள் தான். எங்க போனாலும் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா வந்து நீங்க இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பூர் பக்கத்துல வந்து நிறைய ஊத்துக்குழி இருக்கு, நெய் இருக்கு. நாங்க வீடு நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லா வீட்டுக்கும். அதே மாதிரி இந்த குரு நெய் வீடியோக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஒரு டைம் சாம்பிள் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதோட தரத்தை அறிஞ்சு நீங்க ரிப்பீட்டடா வாங்க. அதே மாதிரி பிசினஸ் பண்ண நினைச்சீங்களோ இந்த பிசினஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. யோசிக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய உடனே சந்திக்கிறது வரைக்கும் பாய்.